இந்த ஷார்ட் ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா 11. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் சிட்டியில் தொடர் கொலைகளாக நடக்குது. டெட் பாடியெல்லாம் அடையாளம் தெரியாத லெவலில் எரிக்கப்படுது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. இந்த கேஸு ஹீரோவான நவீன் சந்திராவுக்கு வருது. அதுக்கப்புறம் கொலை செய்த கொலையாளியை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்குண்டான பின்னணி தான் என்ன அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட ஹீரோவான நவீன் சந்திரா போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் இமோஷன் ரெண்டுத்துலேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ரியா ஹரி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நவீன் சந்திராவை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. அந்த சீன்லாம் சுவாரஸ்யமாக இல்லை. சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்த திலீபன், அபிராமி, ரித்விகா, ஆடுகளம் நரேன், அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்த ட்வின் பிரதர்ஸ் எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த மூவி கிரைம் த்ரில்லர் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன் தான் வருது. சுவாரஸ்யமாக இல்லை. இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டோடு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் முழுக்க அடுத்தென்னன்ற மாதிரி படம் மூவ் ஆகுது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வேறு லெவலு, அன்பிரிடிக்டபுளாக இருக்குது. இந்த மூவி ஆஹா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.